ஷாக்னு வந்து ஷாக்னா என்னென்னா ஷாக் இஸ் லைஃப் த்ரெட்டனிங் கிளினிக்கல் சிண்ட்ரோம் ஆஃப் த கார்டியோவாஸ்குலர் கொலாப்ஸாக இருக்குது. இது வந்து அக்யூட் ரிடக்ஷன் ஆஃப் த அப்புறம் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் வெசல் ஹைப்போடென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹைப்பர் டென்ஷன் அக்யூட். அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரிடக்ஷன் ஆஃப் த அக்யூட் ரிடக்ஷன் ஆஃப் த எஃபெக்டிவ் அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் வெசல் அட் த ஹைப்போடென்ஷன். இன்அடிக்வேட் பெர்ஃபியூஷன் ஆஃப் த செல் டிஷ்யூ வந்து ஹைப்போ பெர்ஃபியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹைப்போ பெர்ஃபியூஷன் இன்அடிக்வேட் பெர்ஃபியூஷன் ஆஃப் த செல்லுக்குள்ளே வந்து பெர்ஃபியூஷன் வந்து கம்மியாக போக்கிட்டு அக்யூட் ரிடக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் சர்க்குலேஷன் ஆஃப் த பிளட் வெசல் ஹைப்போடென்ஷன் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து இதோட கிளாசிஃபிகேஷன் பற்றி பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷனில் வந்து பேஸ்ட் ஆன் கிளாசிஃபிகேஷன்ஸ் அண்ட் எத்தியாலஜியில் பற்றி பார்க்கலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து ஹைப்போவோலிமிக் ஷாக்கு, கார்டியோஜெனிக் ஷாக்கு. ஹைப்போவோலிமிக் ஷாக்கு, கார்டியோஜெனிக் ஷாக்கு, அதுக்கப்புறம் செப்டிக் ஷாக்கு அண்ட் அதர் டைப் இருக்குது. ஹைப்போவோலிமிக் ஷாக்கில் வந்து அக்யூட் ஹெமரேஜ், டீஹைட்ரேஷனு, பர்ன்ஸு, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அக்யூட் பேன்க்ரியாடைட்டிஸு, அதுக்கப்புறம் எக்ஸசிவ் யூசஸ் ஆஃப் டயூரசிஸ், அதுக்கப்புறம் அக்யூட் ஹெமரேஜ், டீஹைட்ரேஷன், பர்னு, எக்ஸஸ் யூஸ் ஆஃப் இது வந்து அக்யூட் பேன்க்ரியாடைட்டிஸ். அதுக்கப்புறம் வந்து கார்டியோஜெனிக் ஷாக் வந்து கார்டியோஜெனிக் எஃபெக்ட் ஆஃப் எம்டியிங் ஹைப்போ. அதுக்கப்புறம் வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் வந்து இருக்குது. மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா டிஃபெக்ட் கார்டியாக்கில் வந்து டிஃபிஷியன்ட் எம்டி, அதுக்கப்புறம் வந்து டிஃபிஷியன்ட் ஃபில்லிங், அதுக்கப்புறம் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஓவர்ஃப்ளோன்னு இருக்குது. டிஃபிஷியன்ட் ஆஃப் த எம்டிங்கில் வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து கார்டியோமயோபதின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் வெசல்ஸ் அண்ட் பேப்பலரி மசில்ஸ் வந்து கார்டியாக், அதுக்கப்புறம் வந்து அரித்மியாசிஸ் வந்து இருக்குது. கார்டியாக் அரித்மியாசிஸ் வந்து இதில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபிஷியன்ட் ஃபில்லிங்கில் வந்து டிஃபிஷியன்ட் ஃபில்லிங்னு ஒன்று தனியாகவே இருக்குது. இதில் வந்து செப்டிக் ஷாக்குன்றது டெஃபிஷியன்ட் ஃபில்லிங்ன்றது. செப்டிக் ஷாக் வந்து கிராம் நெகட்டிவ், கிராம் பாசிட்டிவ். கிராம் நெகட்டிவில் வந்து நெகட்டிவ் வந்து எண்டோடாக்சிக்காக இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து ஈகோலே, அதுக்கப்புறம் வந்து புரோட்டியஸ், கிளப்சியெல்லா, அதுக்கப்புறம் வந்து சூடோமோனஸ் பாக்டீரியோலஸ். அதுக்கப்புறம் கிராம் பாசிட்டிவ் அதுக்கப்புறம் வந்து செப்டிசிமியா வந்து அதுக்கப்புறம் வந்து எக்ஸோடாக்சிக் ஷாக்கு. தீஸ் ஆர் த இன்ஃபெக்ஷன்ஸ் ஆஃப் த அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோகாக்கஸ்ன்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா டெஃபிஷியன்ட் எம்டிங்கில் வந்து மயோகார்டியல் இன்ஃபெக்ஷனு, கார்டியோமயோபதி, அதுக்கப்புறம் கார்டியாக் அரித்மியாசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டிஸ்ஃபங்க்ஷனில் வந்து கார்டியாக் த்ரெஷோல்டு இருக்குது. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பெரிகார்டிசமாக இருக்குது. பல்மினரி எம்பாலிசம், அதுக்கப்புறம் வந்து பால் வால்வ் த்ரோம்போசிஸ், அதுக்கப்புறம் வந்து டென்ஷன் நியூமோதொராக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா ஆத்ரெட்டிக் அத்மியாசிஸ்ன்னு இருக்குது. அதில் வந்து ட்ரொமாட்டிக் ஷாக்கு, நியூரோஜிக் ஷாக்கு, ஹைப்போ அட்ரினல் ஷாக்குன்னு இருக்குது. ட்ரொமாட்டிக் ஷாக்கில் வந்து சிவியர் இன்ஜுரி, சர்ஜிக்கல் மேக்கிங், பிளட் லாஸு, அதுக்கப்புறம் ஆஸ்ட்ரியல் ட்ரோமா. நியூராலஜிக் ஷாக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் செர்விக்கல் ஸ்பைனல் கார்டு இருக்குது. ஆக்சிடென்டல் ஹை ஸ்பைனல் அனஸ்தீஷியா சேவஸ் ஹெட் இன்ஜுரி வருது. ஹைப்போ அட்ரினல் ஷாக்கில் வந்து ஹை டோசேஜ் ஆஃப் குளுக்கோகார்டிகைடு இருக்குது. செகண்ட் அட்ரினலில் வந்து இன்சஃபிஷியன்சி வந்து டியூபர்குலோசிஸ் வந்து இருக்குது இது சொல்கிறாங்க. இப்போது இதே வந்து எத்தியாலஜி பேத்தோஜெனிசிஸ்லாம் போட்டுக்கலாம். பேத்தோஜெனிசிஸ் வந்து கார்டியாக் ஷாக்கு, அதுக்கப்புறம் செப்டிக் ஷாக்கு அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். ஹைப்போவோலிமிக் ஷாக்கு அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம், மேஜர் மைனர்னு. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் பேத்தோஜெனிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். பேத்தோஜெனிசிஸ்னால் வேறு எதுவும் இல்லை. பேத்தோஜெனிசிஸ் டிக்ரீசிங் இன் த சர்க்குலேஷன் ஆஃப் த சர்க்குலேட்டிங் பிளட் வால்யூம், டிக்ரீசிங் இன் த வீனஸ் ரிட்டன்ஷன், அதுக்கப்புறம் டிக்ரீசிங் இன் த கார்டியாக் அவுட்புட், டிக்ரீசிங் இன் த பிளட் ஃப்ளோ, டிக்ரீசிங் இன் த சப்ளை ஆஃப் த ஆக்சிஜன், டிக்ரீஸ் இன் அனோரெக்சியா, அதுக்கப்புறம் வந்து இன்ஃப்ளமேட்ரி, அதுக்கப்புறம் மீடியேட்டராக வந்து இருக்குது ப்ரோக்னாசிஸில். எல்லாமே டிக்ரீசிங் கார்டியாக், அப்புறம் வந்து பேலன்ஸ், அதுக்கு டிக்ரீசிங் வீனஸ் ரிட்டனு, கார்டியாக்
கார்டியாக் அவுட்ஃப்ளோ, பிளட் ஃப்ளோ, சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது. சப்ளை ஆஃப் ஆக்சிஜன் இருக்குது, அனோரெக்சியா இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து ஹைப்போவொலிமிக் ஷாக் வந்து ஹெமரேஜ், ட்ரோமா, சர்ஜரி, பர்னு, டீஹைட்ரேஷனு. செப்டிக் ஷாக் வந்து கிராம் பாசிட்டிவ் செப்டிசிமியா, அதுக்கப்புறம் கிராம் நெகட்டிவ் செப்டிசிமியான்னு இருக்குது. கிராம் நெகட்டிவ் வந்து எண்டோவும், கிராம் பாசிட்டிவ் வந்து எக்ஸோவும். கார்டியோஜெனிக் ஷாக்கில் வந்து எம்டிங், ஃபில்லிங், அப்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ட்ரமாட்டிக் ஷாக்கு, நியூராலஜிக் ஷாக்கு, அதுக்கப்புறம் வந்து ஹைப்போ அட்ரினல் ஷாக்குன்னு இருக்குது. ட்ரமாட்டிக் ஷாக்கில் வந்து சிவியர் இன்ஜுரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ளீடிங் லாஸ் ஆகும். நியூராலஜிக்கில் வந்து செர்விக்கல், அதுக்கப்புறம் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரி வந்துருக்கும், ஆக்சிடென்டல் ஸ்பைனல் கார்டு அனஸ்தீஷியான்னு இருக்குது, ஹெட் இன்ஜுரின்னு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைப்போ அட்ரினலில் வந்து குளுக்கோகார்டிகேட் இருக்குது. இப்போ வந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா எம்டிங்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் இருக்குது, கார்டியோமயோபதின்னு இருக்குது, ரீப்ரொடியூஸ் தி அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் ஆஃப் த பேப்புலரி கார்டியாக் அரித்மியாசிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அரித்மியாசிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. டிஃபிகல்ட் வந்து கார்டியாக் அதுக்கப்புறம் வந்து த்ரெஷோல்ட் ஆஃப்னு இருக்குது, பல்மனரி எம்போலிசம் வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது ஓகே. அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸு இதோட மெக்கானிசம், இதோட ரெஸ்பான்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா, ஷாக் வந்துச்சுன்னா ஹைப்பர் பர்ஃபியூஷன் நடந்து, ஹைபாக்சிக் செல் இன்ஜுரி நடந்து, ஆக்டிவேஷன் ஆஃப் இன்னேட் இம்யூனிட்டி, ஸ்டிமுலேஷன் ஆஃப் மேக்ரோஃபேஜ் ஸ்டிமுலேஷன் நடந்து அண்ட் ரிலீசஸ் இன்டு த அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேட்டரி செல்லுக்குள்ளே வந்து மேக்ரோஃபேஜில் போய் அதுக்கப்புறம் இன்ஃப்ளமேஷன் செல்லில் போய் மீடியேட்டரில் போகுது. அதில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆல்ஃபா டிஎன்எஃப், அதுக்கப்புறம் ஐஎல் இன்டர்லியூக்கன் 1 இருக்குது. இதில் வந்து இன்டர்லியூக்கன் 1 இருக்குது அண்ட் அதரில் இருக்குது. இப்போ வந்து ஸ்டேஜஸில் வந்து பேத்தோஜெனிசிஸ் அண்ட் எஃபெக்டில் பார்த்தோமா, மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன்ஸ் ஆஃப் த ஸ்டேஜஸ் ஆஃப் ஷாக்கு. அதுக்கப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் ஷாக்கில் வந்து என்னென்னா இனிஷியலாக ஷாக் இருக்குது, ப்ரோக்னாசிஸ் ஷாக் இருக்குது, இர்ரிவர்சிபிள் கம்போசிஷனெல்லாம் இருக்குது. இனிஷியல் ஷாக் வந்து எப்படின்னா, இனிஷியல் ஷாக் வந்து இது வந்து அதுக்கப்புறம் வந்து பேத்தோஜெனசிஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து வைடு ஸ்ப்ரெட்டுக்கு அதுக்கப்புறம் வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷனாக இருக்கும். டாக்கி கார்டியாவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து காம்பன்சேஷன் ஆஃப்ல வந்து ஃப்ளூயிட் கன்சர்வேட்டிவ் ஆஃப் த கிட்னி இருக்குது. கூலிங் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து செல்மி ஸ்கின்னாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்னோசிஸ் அண்டு டிஸ்கம்பென்சேட்டில் வந்து பல்மனரி ஹைப்போ பெர்ஃபியூஷனு, டிக்ரீசிங் கார்டியாக் அவுட்புட், டிக்ரீசிங் யூரினரி அவுட்புட்டு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து தைரோ, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா அதுக்கப்புறம் வந்து ட்ரிப்டோ, அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா ட்ராக்கிபினியாவாக இருக்குது. இப்போ இர்ரிவர்சிபிள் அதுக்கப்புறம் வந்து டீகான்ஸ்டிபேஷன் இதில் வந்து என்னென்னா வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி வந்து கம்மியாக இருக்குது. வாஸ்குலர் பெர்மியபிலிட்டி எஃபெக்ட் வந்து போட்டுட்டு எஃபெக்டில் வந்து பிரெயின் ஹைபாக்சியான்னு போட்டுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து இர்ரிவர்சிபிள் ப்ரோக்னோசிஸு, இர்ரிவர்சிபிள் ஸ்டேஜஸு. மெக்கானிசம் ஆஃப் த 3 ஸ்டேஜஸ் ஆஃப் ஷாக் வந்து கேட்டாங்கன்னா வந்து காம்பன்சேட்டட் இனிஷியல் ஷாக்கு, ப்ரோக்னோசிஸ் ஷாக்கு, இர்ரிவர்சிபிள் ஷாக்குன்னு இருக்குது. காம்பன்சேட்டட் ஷாக்கில் தான் வந்து டாக்கிகார்டியா வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து கிளம்மி ஸ்கின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்னோசிஸ்க்கு வந்து டிக்ரீசிங் கார்டியாக் அவுட்புட், டிக்ரீசிங் வந்து யூரினரி அவுட்புட் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இர்ரிவர்சிபிள் காம்போனண்ட்டில் வந்து பிரெயின் ஹைபாக்சியா, ஹார்ட்டு, அதுக்கப்புறம் மயோகார்டியல் நெக்ரோசிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அல்சர் இருக்குது, கிட்னி இருக்குது, இதெல்லாமே வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து டாக்கிபீனியா வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க கிட்னியில். அதுக்கப்புறம் கிட்னியில் வந்து டாக்கிபீனியா இருக்குது. இப்போ வந்து மார்ஃபாலஜி ஆஃப் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஷாக் அப்படின்னு கேட்டாங்கன்னா இதை எழுதிடணும். மார்ஃபாலஜி ஃபீச்சர்ஸ் ஆஃப் த ஷாக்கில் வந்து இந்த அதுக்கப்புறம் பிரெயின் வந்து ஹைபாக்சிக், அதுக்கப்புறம் என்செஃபலோபதி, அதுக்கப்புறம் வந்து பிட்யூட்டரி ஹெமரேஜிக் நெக்ரோசிஸ், லங்கில் வந்து ஏஆர்டின்னு இருக்குது, ஹார்ட்டில் வந்து நெக்ரோசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் லிவரில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஹைப்போட்டிக் டேமேஜ் இருக்குது, கட்டில் வந்து என்டெரோகாக் இருக்குது, பேன்க்ரியாஸில் வந்து நெக்ரோசிஸ் வந்து நடக்குது, அட்ரினலில் வந்து ஹெமரேஜிக் இருக்குது, கிட்னியில் வந்து ஏஎன்டி வந்து இருக்குது. இப்போ வந்து மார்ஃபாலஜிக்கில் வந்து பார்த்தோமா அதுக்கப்புறம் என்டெரோபதின்னு இருக்கா. இதில் வந்து என்னென்னா மார்ஃபாலஜிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து ஹார்ட் ஷாக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட்டில் வந்து ஷாக்கு, அதுக்கப்புறம் ஹார்ட் ஷாக்கில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெமரேஜிக் நெஃப்ரோபதி, ஜோனல் லீஷன் வந்து இருக்குது. ஹார்ட் லங்குன்னு இருக்கா.
ஹார்ட் லங்ஸில் வந்து அதுக்கப்புறம் ஏஆர்டின்னு இருக்குது. ஏஆர்டி வந்து அடல்ட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஷாக் லங்ஸில் வரும். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷாக் கிட்னியில் வந்து ஷாக் கிட்னின்னு இருக்கு. ஷாக் கிட்னியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டியூபர்குலர், அதுக்கப்புறம் வந்து ஏஎன்டின்னு சொல்கிறாங்க. ஏடிஎன் வந்து அதுக்கப்புறம் அக்யூட் டியூபர்குலர் நெக்ரோசிஸ். அதுக்கப்புறம் அட்ரினலின் ஷாக்கில் வந்து அதுக்கப்புறம் வந்து குளுக்கோகார்டிகைடு ஃபார்ம் ஆஃப் த கார்டெக்ஸாக இருக்குது. அதுக்கப்புறம் ஹெமரேஜிக் அண்ட் கேஸ்ட்ரக்டோமியில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெமரேஜிக் அண்ட் கேஸ்ட்ரக்டோமின்னு இருக்குது. ஹெமரேஜிக் அண்ட் கேஸ்ட்ரக்டோமியில் வந்து ஹைப்போபெர்ஃபியூஷன் அலிமெண்ட்ரி ட்ராக்ட் கண்டிஷன் சச்சஸ் ஷாக், அதுக்கப்புறம் ஷாக் ஃபெயிலியர் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட்ரக்டோமி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லிவர் இந்த ஷாக்கு ஆர்கன் இந்த ஷாக்குன்னு இருக்குது. லிவர் இந்த ஷாக், ஆர்கன் ஷாக். கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெரி லோ பிபியாக இருக்கணும், வைட்டல் ப்ராசஸ் டிப்ரெஸ் த வைட்டல் ப்ராசஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பேஷண்ட் வந்து இன் அடிஷன் ஆஃப் த பேஷண்ட் வந்து ஷாக் பேல் ஃபேஸாக இருந்துச்சுன்னா இந்த லைஃப் த்ரெட்டனிங்காக வந்து அதுக்கப்புறம் வந்து செல் இன்ஜுரி ஆஸ் அ ரிசல்ட் வந்து இம்யூனோ இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் கொடுத்து ஒரு கிளாட்டிங் அல்லது கைனின் கொடுத்துருவாங்க. இதில் வந்து என்னென்னா அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் கிளினிக்கல் ஃபீச்சர்ஸில் வந்து அதுக்கப்புறம் வந்து என்னென்னா வெரி லோ பிளட் ப்ரெஷரு, சப்நார்மல் டெம்பரேச்சர், அதுக்கப்புறம் ஃபீடர் இர்ரெகுலாரிட்டி பல்ஸு, அதுக்கப்புறம் ஷேட் ஆஃப் சைட் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி, அதுக்கப்புறம் வந்து பெயில் ஃபோர்ஸு, அதுக்கப்புறம் வந்து சன்கின் ஐஸு வீக்னஸ், கோல்டு, கிளம்மி ஸ்கின் இருக்குது. அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம் இருக்குது. அதுக்கப்புறம் டிசிமினேட்டட் இன்ட்ராவாஸ்குலர் கொலாஜன்ஸ் இருக்குது. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் இருக்குது. அதுக்கப்புறம் மல்டிபிள் ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் சிண்ட்ரோமாக இருக்குது. பேஷண்ட் வந்து ஹேவ் அ டெத்து கோமாவோட சான்ஸ் இருக்குது.